லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். யோ, என்னையா குமரேசா உடனே பார்க்கணும்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்ன தலை போற விஷயம்? தலை போற விஷயம் தான் சார். நம்ம 2 பேர் தலையும் உருள போற விஷயம். என்னையா உளர்ற? நேரடியா விஷயத்தை சொல்லு. 20 வருஷமா நம்ம பொத்தி பொத்தி காத்து வச்சிருந்த விஷயம் வெளியே வந்துருமோன்னு பயமா இருக்கு சார். யோ, என்ன சொல்ற குமரேசா? அமுதா, அவனுங்க 2 பேரும் ஏதோ சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா என்ன பேசுறான்னு கேட்க மாட்டுதே. சித்தப்பா பக்கத்துல போய் கேட்டு பாப்போமா? வேண்டாமா, இதுக்கு மேல பக்கத்துல போனா மாட்டிக்குவோம். ஏமா, கரசு ரொம்ப நல்ல ஆளு, மாமாவுக்கு நல்ல ஃப்ரெண்ட். அவர்தான் இவ்வளவு நாளா செந்திலுக்கு உதவி பண்ணாரு. இவர் எப்படி குமரேஷ ஆளா இருப்பாரு? இந்த உலகத்துல ரொம்ப பேர் மார்வேஷம் போட்டுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பல பேரோட நிஜ முகமே நமக்கு தெரியறது இல்ல. சம்பந்தமே இல்லாம இவ எதுக்கு குமரேசனை பார்க்கணும்? சித்தப்பா, இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கு. அண்ணத்தோட மருமக அமுதா இப்பதான் எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போறா. என்னையா சொல்ற? யாரு? நம்ம செந்தில் கொண்டாட்டியா? ஆமா. அவளுக்கு எப்படியா உண்மை தெரியும்? பழைய ஆளுங்களுக்கு நம்ம விஷயம் ஒன்றும் தெரியாது. அவளுக்கு என்னையா தெரிய போகுது? அவ கேட்கும்போது நீ பயந்த மாதிரி ஒன்றும் காட்டிக்கல. அதெல்லாம் ஒண்ணு நான் காட்டிக்கல. பதிலுக்கு நான் மிரட்டி தான் அனுப்பி வச்சேன். குமரேசனும் கரசன் இவங்க 2 பேரும் சீரியஸா பேசுறத பார்த்தா ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்க மாதிரி தெரியுதுமா. நீ ஒன்றும் கவலைப்படாத குமரேஷா. அவளுக்கு எதுவும் முழுசா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் நாம என்ன அவங்கள சும்மாவா விட்டுற போறோம்? கதிரேசன் போன இடத்துக்கே மொத்த பேரையும் அனுப்பிட வேண்டியதுதான். நான் எதுக்கும் ஒரு 8 அவங்க வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்துடுறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் அவங்களுக்கு வழிகாட்டி. என் மேல அந்த அன்னலட்சுமிக்கு அளவு கடந்த மரியாதை இருக்கு. அதனால என் மேல எந்த சந்தேகமும் வராது. சரியா? சரிங்க சார், நான் உங்களை நம்பித்தான் இருக்கேன். மாட்டாம பாத்துக்குங்க. போயா, பாத்துக்கலாம் போ. டிரைவர், வண்டி நிறுத்து. யாரும் வந்துருக்காங்க. பாப்பா, நீ யாருப்பா? இங்கே எதுக்கு நிற்கிற? ஸ்கூல் சவாரி போயிட்டு வந்தேன். வண்டியில் சின்ன ப்ராப்ளம், அதான் ஓரம் கட்டிட்டேன். சரி சரி, இந்த இடத்துக்குலாம் வரப்போகுது. என்ன போலீஸ் கண்காணிப்பு? சரிங்க சரிங்க. மாமா, தம்பி, அண்ணே, ஏன் அப்படி சொன்ன? ஏதோ ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுது, அதனால தான் அப்படி சொன்னேன். ரொம்ப நன்றி தம்பி. நீ கிளம்பு. ரொம்ப நன்றிண்ணா. என்ன சித்தப்பா, இவங்க 2 பேரும் கூட்டணின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா என்ன பேசினாங்கன்னு ஒண்ணுமே விளங்கலையே. ஆமா, கதிரேச மாமாவும் இவங்களும் நல்ல நண்பர்கள் தானே? இவக தானே உங்க மாப்பிள்ளைக்கு ஸ்கூல்ல வேலையை போட்டு கொடுத்து உதவனாக. பின்ன இவ எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியல. சித்தப்பா, மாமா தற்கொலை பண்றதுக்கு முந்தின நாள் ஏதாவது சம்பவம், அதாவது இவங்க மேல அந்த பொண்ணு பொய் புகார் கொடுக்கறதுக்கு முன்னால ஏதாவது சம்பவம் நடந்துச்சான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என் மாமா சாகருக்கு முந்தின நாளே நாங்களாம் தியேட்டருக்கு படம் பார்க்க கிளம்பிக்கிட்டு இருந்தோம். அப்ப எங்க குடும்ப வக்கீல் வீட்டுக்கு வந்து கரஸ்பாண்டர் வர சொன்னான்னு சொல்லி என் மாமாவை கையோட கூட்டு போனாரு. அன்னைக்கு காலையில கூட வக்கீல வர சொல்லி கரஸ்பாண்டர்ட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. மாமா சாகருக்கு முன்னாடி கடைசியா பார்த்தது அந்த கரசத்தை. ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலமா. உங்களுக்கு தெரியாததான், ஆனா அழைச்சிட்டு போய் கூட இருந்த வக்கீலுக்கு எல்லாமே தெரியும் தானே சித்தப்பா? ஆமா, இத நான் யோசிக்கவே இல்லை கண்ணு. சித்தப்பா, இப்ப அந்த வக்கீல் கிட்ட கேட்டா நமக்கு ஏதாவது ஒரு சின்ன தகவலாவது கிடைக்கும். அதுக்கு என்னடா, இப்பவே வா போலாம். வா. யார் நீங்க? என்ன விஷயம்?
நாங்கள் வக்கீல் சாரை பார்க்கணும். சார் உங்களை வர சொல்லியிருந்தாரா? அப்பாயின்மெண்ட் இருக்கா? அது நாங்க ஒரு முக்கியமான விஷயமா சார் கிட்ட பேசணும். அது சரிம்மா, நீங்கள் யாருன்னு சொன்னாதானே நான் சார்கிட்ட சொல்ல முடியும். நாங்கள் தேவகோட்டை கதிரேசன் வாத்தியார் வீட்டிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லுங்க. யாருக்கு தெரியும்? சரி, கொஞ்ச நேரம் இருங்க, நான் போய் கேட்டு சரி. வந்துடுறேன். ஐயா, என்னையா? உங்களை பார்க்கறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க ஐயா. யாருயா? யாரோ கதிரேசன் குடும்பத்திலேருந்து வந்திருக்கதா சொன்னாங்க ஐயா. எந்த கதிரேசன்யா? தேவக்கோட்டை வாத்தியார் கதிரேசன் சொன்னாங்க ஐயா. சரி சரி, நீ போய் கூட்டு வா. சரிங்க ஐயா. ஏய் இல்ல, ஐயா. நீ எங்கேயோ மார்க்கெட் போகணும்னு சொன்னல. ஆமாங்க ஐயா. நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிங்க ஐயா. யாருமா நீ? உன்னை நான் பார்த்ததே இல்லையே. நீ எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்ன? என்ன தெரியுதா சார்? மாணிக்கம், உட்காரு. அப்புறம் மாணிக்கம், எப்படி இருக்க? உங்க அக்கா உங்க பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்காங்க? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க, என்ன சமாச்சாரம்? நாங்கள் உண்மையிலே நல்லா இருக்கணும்னு நினச்சா நீங்கள் ஒரு உண்மையை சொல்லணும் சார். என்ன மாணிக்கம் புதுரா பேசுற? நேரா விஷயத்துக்கு வா. சாகருக்கு முந்தின நாள் எங்கள் மாமா உங்களையும் கரஸ்பாண்டையும் பார்த்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னார். நீங்களும் அன்னைக்கு சாயங்காலம் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் மாமாவை கரஸ்பாண்டை பார்க்க அழைச்சிட்டு போனீங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் எங்கள் மாமாவுக்கு அப்படி ஆச்சு. எனக்கு என் மாமா சாகருக்கு முந்தின நாள் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க சார். எதுக்காக கரஸ்பாண்டர் பார்க்க என் மாமாவை அழைச்சிட்டு போனீங்க? என்ன மாணிக்கம், இப்ப திடீர்னு என்ன நடந்து போச்சுன்னு கேக்குற? நான் சந்திச்சதுக்கு காரணம், பள்ளிக்கூடத்துல புதுசா சில கட்டிடங்கள் கட்ட வேண்டி இருந்துச்சு. அது சம்பந்தமா கவர்மெண்ட்டுக்கு லீகலா சில லெட்டர்ஸ்லாம் தர வேண்டி இருந்துச்சு. அந்த விஷயமா தான் பேசணும். அதுக்கு அடுத்த நாள் அவர் இறந்துட்டாரு. அதுக்குன்னு முத நாள் சந்திச்சது தான் காரணமா இருக்குமா? நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு மாணிக்கம். அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு இந்த ஊருக்கே தெரியுமே. ஏன் உனக்கு தெரியாதா? ஏதோ ஒண்ணும் தெரியாத மாதிரி எங்கிட்ட வந்து என்ன நடந்துச்சுன்னு இத்தனை வருஷம் கழிச்சு காரணம் கேட்டுக்கிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? வருஷம் எத்தனை ஆனாலும் அவர் மேல இருக்க பழி சொல்லு இன்னும் மாறல சார். அவர் சாவுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் சார். சொல்லுங்க சார். என்ன மாணிக்கம் பேசுற? ஆ? அவர் செஞ்ச காரியத்துக்கு நாண்டுகிட்டு தொங்காம வேற என்ன பண்ணுவாரு? ஒரு சின்ன பொண்ணுகிட்ட போய் பாடம் சொல்லித்தர வாத்தியாரு அப்படியே நடந்துப்பாரு. நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. சார், அவங்கள பத்தி தப்பா பேசுனீங்க, அம்புட்டுதான். ஹலோ, எங்க வந்து யாருக்கிட்ட மிரட்டுற? நான் யாருன்னு தெரியுமா? நல்லாவே தெரியும். வக்கீல், கிரிமினல் வக்கீல். சார், எங்க மாமா தப்பு பண்ணல, அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு யாரு காரணம்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க எதையும் பூசி முழுக வேண்டாம். எங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் எதுக்காக, என்ன காரணத்துக்காக எங்க மாமா மேல அப்படி ஒரு தப்பான புகார் கொடுத்தாங்க, அந்த நோக்கம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியணும். யார் மணி? என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்க? மாணிக்கம், என்னையா விவரம் தெரியாத பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க? அவளும் ஏற கதை பேசிக்கிட்டு இருக்கா. இவ செந்தில் பொண்டாட்டி, கதிரேசனோட மருமக. அவ கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டே ஆகணும் வக்கீல் சார். சொல்லுங்க சார். என்னமா சொல்லணும்? நீ சொல்ற கட்டுக்கதைக்கெல்லாம் நான் என்ன காரணம் சொல்லணும்? சொல்லு. மாமா மேல புகார் நானா கொடுத்தேன்? நீங்க கொடுக்கலதான். ஆனா யார் எங்க மாமாக்கு எதிராக போய் சொன்னாங்களோ அவங்களே உண்மையை சொல்லிட்டாங்க. இதை யாரு பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டாங்க.
பண்ண சொன்னவர் பின்னாடி யாரு இருக்காகன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சொல்லணுமா? குமரேசன், கரஸ்பாண்டன்ட். போதுமா? இதுல உங்களுக்கும் பங்கு இருக்குன்னா உங்க பேரையும் சேர்த்துறவா? படிச்ச நீங்களே இப்படி பண்ணலாமா? நியாயத்து பக்கம் நிக்க வேண்டிய நீங்களே இப்படி அநியாயத்துக்கு துணை போலாமா? எனக்கெல்லாம் எந்த பங்கும் இல்ல. எல்லாம் பண்ணது அந்த குமரேசனும் அந்த கரஸ்பாண்டன்ட் தான். இப்போ ஒத்துக்கிறீங்களா? ஏன் சார் இத்தனை வருஷமா இந்த உண்மையை சொல்லல? என்ன பேசுற மாணிக்கம்? கெட்டவங்கன்னு தெரியாம அவங்க கூட கூட்டு வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறம் தள்ளி வந்தா என்ன போட்டு தள்ளிட மாட்டாங்களா? நானும் எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் எந்த காரணத்துக்காக என் மாமாவை இப்படி பண்ணாங்கன்னு மட்டும்தான். சொல்றேம்மா, சொல்றேன். இதுக்கப்புறமும் நான் இதை மறைக்க விரும்பல. இதனால் எந்த சிக்கல் வந்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. உன் மாமா தற்கொலை பண்ணிக்கல, அவரை கொலை பண்ணிட்டாங்க. அவரை கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஊரை அவர் தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி நம்ப வச்சாங்க. உங்க மாமாவோட உயிர் எடுக்க காரணமா இருந்ததே உங்க பரம்பரை உயிர் தான். யாருக்குமே இப்ப வரைக்கும் அதுல என்ன இருக்குன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. உங்க மாமா வேலை பார்த்த ஸ்கூல் யாரோடதுன்னு தெரியுமா? அது யாருக்கு சொந்தமாக வேண்டியதுன்னு தெரியுமா உனக்கு? அது இப்ப வரைக்கும் யாருக்கும் சொந்தம் இல்லாம அதுக்கான ஆளுங்களை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னாவது உனக்கு தெரியுமா? அந்த பள்ளிக்கூடமும் அதை சுத்தி இருக்கிற காலி இடம் 23 ஏக்கரும் மொத்தமும் ரங்குனாருக்கு, அதாவது உங்க மாமாவோட தாத்தாவுக்கு சொந்தமானது. அந்த சொத்து முறையா உங்க மாமாவுக்கு தான் போய் சேரணும். உங்க தாத்தா உயிர்ல தன்னோட வாரிசுல யாரு வாத்தியார் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் முழு சொத்துன்னு எழுதி வச்சுட்டு செத்தாரு. அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுதான் சிக்கலே ஆரம்பிச்சது. இது தெரிஞ்ச குமரேசன் சொத்து தன் கைக்கு வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொத்து மொத்தத்தையும் அபகரிக்க திட்டம் போட்டு கரஸ்பாண்டன்ட்ட கையில வச்சுக்கிட்டு உன் மாமா மேல ஒரு பொய்யான புகார சொல்லி அவர் வாத்தியாரா மட்டும் இல்ல இந்த உலகத்திலே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, செந்தில வாத்தியாராகாம தடுத்ததும் அவங்க பண்ண சதிதான் காரணம். செந்தில் நல்லா தான் படிச்சான். அவனை வேணும்னே ஃபெயிலாக்கி அவனுக்கு படிப்பே வராதுன்னு அவனையே நம்ப வச்சுட்டாங்க. அவனும் தனக்கு படிப்பே வராதுன்னு அப்படியே வெக்ஸ் ஆயிட்டான். எங்க அவன் வாத்தியார் ஆயிட்டானா சொத்து உங்க கைக்கு வந்துடும்னு அவங்க கவனமா காய் நகர்த்தினாங்க. புருஷனை வாத்தியாராக்கினா அவன் உயிருக்கு தான் ஆபத்து வரும். அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. அவங்க செந்தில் வாத்தியாராகிறத நிச்சயமா தடுப்பாங்க. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். மாணிக்கம், உங்க மாமா சாவுக்கு நான் எந்த விதத்திலையும் காரணம் இல்லப்பா. நான் என் உசுருக்கு பயந்துதான் இத மறைச்சேன். அந்த பாவத்துக்காகத்தான் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை ஏன் காலத்துக்கு முன்னாடியே கொண்டு போயிட்டான். இதுக்கப்புறம் நான் யாருக்கு பயப்படணும்? ஆனா உங்களுக்கு இன்னும் குடும்பம் இருக்கு. இனிமேதான் வாழ போறவ. அதனால தான் திரும்பவும் சொல்றேன், அவங்க விஷயத்துல
கொஞ்சம் கவனமாவே இருங்க. இந்த களவாணி பயில எம்பிட்டு பெரிய காரியத்தை பண்ணிருக்கானுங்க. என் மாமன் சாவுக்கு ஏதோ ஒரு வகையில காரணமா இருப்பானுங்கன்னு எம்பிட்டு நாளா நான் நினைச்சேன். ஆனா சொத்துக்காக என் மாமனை திட்டம் போட்டு கொலை பண்ணிருக்கானுங்க. எனக்கு இருக்க ஆத்திரத்துல அவனுக்கு மொத்த பேருடைய குறவழியை கடிச்சு துப்புனாத்த யாத்திர அடங்கு. அந்த குமரேசனும் கரசு பயலும் எம்பிட்டு பெரிய துரோகம் பண்ணிருக்கானுங்க. முதல்ல அந்த கரசு பயலுக்கு இருக்கு நல்லவன் மாதிரி நடிச்சு செந்தில் பயலுக்கு நல்லது பண்ற மாதிரி அந்த வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சித்தப்பா, எனக்கும் அதே ஆத்திரம் தான் இருக்கு. ஆனா நாம இந்த விஷயத்துல உடனே கோபத்தை காட்டணும்னா இழப்பு நம்மளுக்கு தான். ஏற்கனவே நாம நிறைய இழந்துட்டோம் சித்தப்பா. இப்போ இழந்ததை எப்படி திரும்ப மீட்கணும்னு தான் நம்ம யோசிக்கணும். இத கேட்ட உங்களுக்கே இவ்ளோ ஆத்திரம் வருதுன்னா சொத்துக்காக தான் அப்புச்சிய கொன்ன விஷயம் உங்க மருமகனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஆத்திரத்துல மொத்த பேரையும் வெட்டி வீசிடுவாங்க. அப்புறம் என்ன ஆகும்? அவங்க நிம்மதியா செத்துருவாங்க. இவக வாழ்க்கை ஜெயில தான் போய் உட்காரணும். அப்புறம் நம்ம குடும்பம் என்ன ஆகும்? அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து முடிவெடுங்க சித்தப்பா. இல்லாத அதுக்காக நான் ஒன்னும் அவங்களை அப்படியே விட்டுருகன்னு சொல்லல சித்தப்பா. திருப்பி கொடுக்கணும். அவங்களுக்கே தெரியாத மாதிரி எந்த காரணத்துக்காக அவங்க அப்புச்சிய கொலை பண்ணி சொத்து அபகரிச்சாங்களோ, எந்த காரணத்துக்காக உங்க மாப்பிளைய படிக்க விடாம பண்ணாங்களோ, அதை உடைச்சு அவளை படிக்க வச்சு அவங்க கிட்ட இருந்து நாம இழந்த சொத்தை மீட்கணும். சித்தப்பா, நாம இப்ப பண்ண வேண்டியதெல்லாம் இவங்களை படிக்க வைக்கிறது மட்டும்தான். நமக்கு பழைய உண்மையெல்லாம் தெரிஞ்சதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலே பிரச்சனை நமக்கு தான். திரும்ப சொத்துக்காக ஏதாவது சட்ட சிக்கலை நமக்கு கொண்டு வர திட்டம் போட்டுருவாங்க. ஏதாவது ஒரு ரூபத்துல குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அவங்க மட்டும் படிச்சு நல்லபடியா வாத்தியார் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த உண்மையே வெளியே வரணும். அது வரைக்கும் அவங்களுக்கும் சரி, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி, யாருக்குமே எதுவுமே தெரியக்கூடாது சித்தப்பா. சரியாத்தா, என் ஆத்திரத்தை அடக்கிக்கிறேன். டே குமரேசா, மவனை இருக்குடா உனக்கு. போமா. ஏன் அமுதா, நில்ல. என் புருஷ சாவுல ஏதோ மிகப்பெரிய மர்மம் இருக்குது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. எல்லாம் மறந்து நிம்மதியா இருக்கிற நேரத்துல அந்த புள்ள வந்து எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டான். நீங்க 2 பேரும் அந்த புள்ளைய போய் பார்த்திருக்கீங்க, அது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் குமரேச வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எல்லாமே தெரியும் அமுதாமா. ஆமா, குமரேசனுக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்? சொல்ல அமுதா, ஏன் அமைதியா இருக்க? ஏதாவது கண்டுபிடிச்சியா? இல்ல அத்தை, இது குமரேசன் குடும்பம் பண்ணிருக்கோன்னு நினைச்சுதான் நான் அங்க போய் கத்துனேன். ஆனா அவங்களுக்கும் இந்த பொண்ணு விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அத்தை. என்னத்தா நீ ஏன் இப்படி சொல்ற? அட என்னங்க நீயே, அமுதா புள்ள நேத்து வந்தவ, நம்ம பழைய விவரம்லாம் அதுகிட்ட போய் கேட்டா அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? அது சரி, அதுக்கே நீ இவ்வளவு பதட்டமா பதில் சொல்ற? யாரு யாரு? நானா? நான் எதுக்கு பதறேன்? நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு புரிய வச்சாதான். என்னமோ என் புருஷன் சாவுல ஏதோ மர்மம் இருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது. அப்பனும் மகனும் எந்த கோட்டை பிடிக்கிறதுக்கு இந்த யோசனையில இருக்கீங்க?
எல்லாம் நம்ம குடும்பத்தை சுக்கு நூறாக்கணும்ல பத்திட்டேன். என்ன மாணிக்கம்? வணக்கம் வணக்கம். வாங்கய்யா, வாங்க வாங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்கய்யா, உட்காருங்க. வணக்கம் சார். வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னையா, நல்லா தான் இருக்கேன். என்னையா செந்தில், இப்பயாவது ஒழுங்கா படிக்கிறியா இல்லையா? படிக்கிறேன் சார். என்னம்மா, உன் புருஷன் சொல்றது நிஜம்தானே? பையன் ஒழுங்கா படிக்கிறானா? ஐயா, என்ன திடுதிப்புன்னு? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஏன், முக்கியமான விஷயமா இருந்தா தான் வரணுமா? அப்படி இல்ல, இது உங்க வீடு, நீங்க எப்ப வேணாலும் வரலாம் போலாம். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நம்ம கதிரேசனோட நினைவு நாள் இல்லையா? அதான் அந்த ஞாபகம் வந்துச்சு. அப்படியே உங்க எல்லாரையும் ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நல்லதாங்க. என்னையா செந்தில், உங்க அப்பச்சி போனதுக்கு அப்புறம் மொத்த குடும்பமும் உன்னை நம்பித்தான் இருந்துச்சு. ஆனா நீ அவங்க எல்லாரையும் ஏமாத்திட்ட. இப்போ மறுபடியும் உன் குடும்பம் மட்டும் இல்ல, உன் பொண்டாட்டியும் உன்னை ரொம்ப நம்புறா. அவங்க எல்லாரையும் நீ ஏமாத்திடக்கூடாது, சரியா?